Hello friends, Vanakkam, welcome to our channel Mechanical Chapters. Now we are going to see Electrical Drives and Control, Unit 1, DC Circuits and DC Machines. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் எலக்ட்ரிக் கரண்ட், வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ், parallel and series connections, direct current and alternate current, DC generator and types of DC generator. Current நம்ம daily யூஸ் பண்ற வார்த்தை. The flow of electrons in any conductor is called current. It is denoted by the letter I. The unit of current is ampere. Okay, let's see the picture. இங்க இது ஒரு காப்பர் ஒயர்னு எடுத்துக்கங்க. இந்த ஒயருக்குள்ள இருக்கிற எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ அதை தான் வந்து நம்ம கரண்ட்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸ். எந்தெந்த மெட்டீரியல் கரண்ட்டை கண்டக்ட் பண்ண போகுது? ஃபார் எக்ஸாம்பிள் சில்வர், கோல்டு, காப்பர், ஸ்டீல், சீ வாட்டர். சீ வாட்டர் ஏன் இங்கே? அங்கே சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. Normally we are using copper wire in our all home appliances. Okay, next electrical insulators. Insulators இன்னொரு வாட்டி வேற எப்படி சொல்லலாம்னா நான் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரப்பர், கிளாஸ், ஆயில், டைமண்ட், ட்ரை வுட், காஞ்ச மரம். ஓகே, நெக்ஸ்ட் வோல்டேஜ். ஒரு பேட்டரி இருக்குது, ஒரு பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல். இது ரெண்டுத்துக்கும் உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 1.5 வோல்ட் அப்படின்னு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். லெட்ஸ் see the definition. It is the unit of electromotive force and potential difference, the 1.5 volt. It is denoted by the letter V. The unit of voltage is volt. Next, resistance. ஒரு அப்போசிஷன் ஃபோர்ஸ், அதுக்கு பேர் தான் ரெசிஸ்டன்ஸ். லெட்ஸ் see the definition. The opposition force offered by a substance to the flow of electric current is called resistance. ஒரு flow of electrical currentல opposition force கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த பல்பை எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். பவர் கனெக்ட் பண்ணியாச்சு, கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இந்த ஃபிலமெண்ட் இருக்கு பாருங்க, அதை பற்றி நம்ம பார்ப்போம். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் லைட் பல்ப் ஃபிலமெண்ட் இஸ் ஹை. இந்த ஃபிலமெண்ட்டோட ரெசிஸ்டன்ஸ் ஹை. ஸோ எ லாட் ஆஃப் ஹீட் அண்ட் லைட் ஆர் ப்ரொடியூஸ்ட். இங்கேருந்து லைட்டும் ப்ரொடியூஸ் ஆகுது. அட் எ சேம் டைம் வி கேன் ஃபீல் த ஹீட் சரௌண்டட் இன் த சரௌண்டிங் பிளேஸ். ஓகே, இட் இஸ் ரெப்ரசன்டட் பை த லெட்டர் ஆர். த யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஓம்ஸ். நெக்ஸ்ட் parallel கனெக்ஷன். ஒரு பேட்டரி இருக்கு. பாசிட்டிவ் டெர்மினல் இஸ் கனெக்டட் டு ஒன் எண்ட் ஆஃப் த பல்ப். இன் த சேம் பேட்டர்ன் இட் இஸ் கனெக்டட் டு த நெக்ஸ்ட் பல்ப். நெகட்டிவ் டெர்மினல் இஸ் கனெக்டட் டு த அதர் எண்ட் ஆஃப் த பல்ப். இந்த சேம் பேட்டர்ன் இஸ் காப்பிட் டு த அனதர் பல்ப் ஆல்சோ. இது parallel கனெக்ஷன். இந்த வோல்டேஜ் வந்து ஈவனாக இருக்கும். ஓகே, சீரிஸ் கனெக்ஷன். பாசிட்டிவ் இஸ் கனெக்டட் டு ஒன் எண்ட் ஆஃப் த பல்ப். த அதர் எண்ட் ஆஃப் த பல்ப் இஸ் கனெக்டட் டு த new end of the bulb. Again the final terminal is connected to the negative. Okay, இங்க voltage வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. இங்க parallel connection and series connection ஞாபகம் வச்சுக்கங்க. next direct current, we can call it as DC. alternating current we are calling it as AC. direct current னா flow ஒரு பக்கம் மட்டும் தான் இருக்கும். alternate currentல flow எந்த பக்கம் வேணாலும் இருக்கும், in both the sides. ஓகே, டிசிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பேட்டரி. ஏசிக்கு எக்ஸாம்பிள் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பவர் சாக்கெட்லேருந்து வர லைன். ஓகே, இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஒரு பேட்டரி இருக்கு. பாசிட்டிவ் டெர்மினல் இஸ் இண்டிகேட்டட் பை ரெட் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் இஸ் இண்டிகேட்டட் பை பிளாக். ஒரு ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு நம்ம கிட்ட. இந்த பேட்டரியை ப்ராப்பராக பாசிட்டிவ் நெகட்டிவில் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ரிமோட் கண்ட்ரோல் ஒர்க் ஆகும். அதனால தான் இதுக்கு பேர் டைரக்ட் கரண்ட். இருக்கிறத இருக்கபடியே கொடுக்கணும். ஆல்டர்னேட் கரண்ட் அதுக்கு முன்னாடி பார்க்கலாம். லைன் எல்
N நியூட்ரல், E எர்த் இருக்கு பார்த்தீங்களா? ஓகே, இப்போ இந்த ஃப்ளக் இருக்கு இல்லையா, இதை நம்ம எப்படி வேணாலும் இங்கே இன்சர்ட் பண்ணலாம். நத்திங் வில் ஹேப்பன். நம்மளோட டிவைஸ் ஒர்க் ஆக தான் போகுது. ஸோ வி ஆர் காலிங் இட் அஸ் ஆல்டர்னேட் கரண்ட். எந்த சைக்கிளில் வேணாலும் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட், பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் டிசி ஜென்ரேட்டர். இது அதோட பிக்சர், ஒரு சின்ன பிக்சர். A generator is a machine which converts mechanical energy into electrical energy. மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னா நம்ம ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குறோம், அதுவாக நடக்கலை. இங்கே ஒரு நார்த் அண்ட் சவுத் மேக்னெட்டிக் போல்ஸ் இருக்குது, நடுவில் ஒரு காயில் இருக்குது ABCD. whenever a conductor cuts the magnetic flux, an electromotive force EMF is induced in it. Nலேருந்து Sக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு பாஸ் ஆகும். இது வந்து கண்டக்டர் காயில். இந்த காயில் ரொட்டேட் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கட் ஆனால் இங்கே பவர் ப்ரொடியூஸ் ஆகுன்றது தான் கான்செப்ட். ஓகே, திஸ் EMF காசஸ் எ கரண்ட் ஃப்ளோ. இப்போ டைரெக்டாக பார்க்கலாம். இந்த எண்டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் நம்ம இங்கே கொடுக்குறோம். இங்கே எல்லாம் ரொட்டேட் ஆகுது. ஃபைனலாக we are getting the positive and negative terminal power. Okay, this is principle of operation of DC generator. Construction of DC generator. இதோட ஒரு schematic sketch இது. First point, yoke provides mechanical support and acts as a cover. இந்த பார்ட்டுக்கு பேர் yoke. Surroundings, இது வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட்டாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் கவராகவும் ஆக்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட், நார்த் போல்ஸ் அண்ட் சவுத் போல்ஸ் ஆர் அவைலபிள். நார்த் போல்ஸ் அண்ட் சவுத் போல்ஸ் ஆர் அவைலபிள். ஃபீல்டு காயில்ஸ் ஆர் வவுண்ட் ஓவர் த மேக்னெட்டிக் போல்ஸ். ஒரு போல்ஸ்லையும் பாருங்கள் காயில் சுற்றி இருக்கு, அதை தான் வந்து ஃபீல்டு காயில்னு சொல்கிறோம். ஆர்மச்சூர் காயில் ரொட்டேட்ஸ் பிட்வீன் ஃபீல்டு காயில்ஸ். இங்கே நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, மிடில், அதான் வந்து ஆர்மச்சூர் காயில். காமுடேட்டர் கன்வெர்ட்ஸ் AC இன்டு DC. இங்கே காமுடேட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஏசியை டிசியாக கன்வெர்ட் ஆகுது, டைரக்ட் கரண்ட்டாக கன்வெர்ட் ஆகுது. சப்போஸ் காமுடேட்டர் இல்லைன்னா we will get alternate current directly. brushes are made up of carbon. இது black கலரில் பார்த்தீங்களா, அதான் brushes, அது வந்து கார்பன் brushes. ஓகே, this is the construction of DC generator. Types of generator. என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். Separately excited DC generator and self-excited DC generator. Again, the self-excited DC generator is divided into three. First one, DC shunt generator, and second one, DC series generator, and third one, DC compound generator. Again, the DC compound generator is divided into two. First one, long shunt generator, and another short shunt generator. Okay, next, separately excited DC generator அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். இது அதோட ஸ்கிமேட்டிக் ஸ்கெட்ச், அது டயக்ராம். இங்கே ஒரு DC சப்ளை இருக்கு, ஃபீல்டு காயில் அப்படின்னு சொல்லுவாங்க. F1 and F2 field coil, G generator, A1 A2 armature winding. Okay, இது field winding, A1 A2 armature winding. Okay, right. Sending current through field winding for production of magnetic flux is called excitation. அப்படின்னா என்ன, இங்கே பவர் கொடுத்து இந்த ஃபீல்டு காயிலில் ஆக்டிவேட் பண்ணி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கிரியேட் பண்ணோம்னா அதுக்கு பேர் எக்ஸைட்டேஷன். ஓகே, த எக்ஸைட்டிங் ஃபீல்டு கரண்ட் இஸ் சப்ளைடு பை எ செப்பரேட் சோர்ஸ். இந்த சோர்ஸ் தனியாக இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் என்னது, செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி ஜென்ரேட்டர். அகைன் த லோட்னா என்ன, நம்ம யூஸ் பண்ண போகிற காம்பனண்ட். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், பல்பாக இருக்கலாம், ஃபேனாக இருக்கலாம், ஆர் வாட் எவர் இட் மே பி. ஓகே, separately excited DC generator. Next, DC shunt generator. Field coil. Again, இங்க field coil F1 F2 இருக்கு, A1 A2
ஆர்மச்சூர் வைண்டிங். ஐஎஸ்ஹெச்னா என்ன சொல்கிறாங்க, ஃபீல்டு கரண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஐஎல்னா லோடு கரண்ட், ஐஏன்னா ஆர்மச்சூர் கரண்ட். த சேம் செட்டப் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். த ஃபீல்டு வைண்டிங் இஸ் கனெக்டட் இன் பேரலல் வித் ஆர்மச்சூர் வைண்டிங். இந்த ஃபீல்டு வைண்டிங்கும் ஆர்மச்சூர் வைண்டிங்கும் பேரலாக இருக்குது. ஓகே, ஃபீல்டு வைண்டிங் ஹேஸ் மெனி டர்ன்ஸ். இங்கே டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது மற்றதை கம்பேர் பண்ணுறதை விட ஷண்ட் ஜென்ரேட்டரில். ஆர்மச்சூர் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் லோடு கரண்ட் அண்ட் ஃபீல்டு கரண்ட். That is IA is equal to IL plus ISH. Okay. Next பார்க்கலாம் DC series generator. இதோட picture இது. Again F1 F2 field winding, A1 A2 armature winding, generator there, load is also available. Okay. Field winding is connected in series with both armature and load. இங்கே எல்லாமே சீரியஸ் கனெக்ஷனில் தான் இருக்குது, பேரலாக எதுவுமே இல்லை. ஓகே, ஃபீல்டு கரண்ட், ஆர்மச்சூர் கரண்ட் அண்ட் லோட் கரண்ட் ஆர் ஈக்குவல். இப்படி சீரியஸ் கனெக்ஷனில் கரண்ட்டு எப்போவுமே ஈக்குவலாக இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லாங் ஷண்ட் ஜென்ரேட்டர் அப்படின்னோடனே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது, ஒரு ஃபீல்டு வைண்டிங் இருக்கும், அப்புறம் இன்னும் ஒரு சின்ன ஃபீல்டு வைண்டிங்கும் இருக்கும் இதில். ஓகே, ஸோ A1 A2 ஆர்மச்சூர் வைண்டிங் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நிறைய வாட்டி. Load is also available. பார்க்கலாம். Field winding is parallel with both series of field and armature winding. இங்கே ஒரு field winding இருக்குது, இது எதுக்கு பேரலாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு சீரீஸில் இருக்கிற ஃபீல்டுக்கும் ஆர்மச்சூருக்கும் பேரலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஷார்ட் ஷண்ட் ஜென்ரேட்டர். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டு வைண்டிங் இருக்குது, ஒரு ஆர்மச்சூர் வைண்டிங் இருக்குது, இன்னும் ஒரு சின்ன ஃபீல்டு வைண்டிங்கும் இருக்குது. Load is also available. Field winding is parallel with armature winding. இங்கே field winding இல்லை, வெறுமனே field winding is parallel with armature winding. Okay. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.